இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து வருவதையும் நீண்ட தூரம் சென்று தாக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பதையும் தங்களுக்கு அச்சுறுத்தல் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூறி வருகின்றன. ஈரானின் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியை தடுக்க கடந்த ஆண்டே இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்தன. மொத்தம் 12 நாள் போர் நீடித்தது. முதலில் ஈரானை தாக்கியது இஸ்ரேல்தான். ஈரானின் நடான்ஸ், இஸ்ஃபகான், அராக், ஃபோர்டோ உள்ளிட்ட அணுசக்தி மையங்கள் மீது சரமாரியாக குண்டு வீசி தாக்கின. ஃபோர்டோ தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டது. ஃபோர்டோ அணு மையம் பூமிக்கடியில் பதுங்கு குழியில் இருந்ததால் அதை இஸ்ரேலால் தாக்கி சேதத்தை விளைவிக்க முடியவில்லை. இதனால்தான் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கியது. தங்கள் நாட்டிடம் உள்ள சக்தி வாய்ந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசி தாண்டவம் ஆடியது. இதில் ஃபோர்டோ அணுசக்தி கூடத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டது. அங்குதான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான செறிவூட்டிய யுரேனியத்தை ஈரான் வைத்திருந்தது. அதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டது. போரும் முடிவுக்கு வந்தது. ஆனால் சில நாட்களிலேயே ஃபோர்டோ உள்ளிட்ட அனைத்து அணு மையங்களையும் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் வேலையை ஈரான் துவங்கியது. அது மட்டுமல்ல, ஈரான் வசம் இருந்த யுரேனியத்தை முன்கூட்டியே அந்த நாடு வேறு இடத்துக்கு மாற்றிவிட்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகின. இதுதான் ட்ரம்புக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் போர் தொடுப்போம் என்று மிரட்ட ஆரம்பித்தார். அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், மக்கள் தேவைக்காகவே அணுசக்தியை பயன்படுத்துவோம் என்று ஈரான் சொல்கிறது. ஆனால் அணு உற்பத்தியிலேயே ஈடுபடக்கூடாது என்கிறது அமெரிக்கா. இது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. வியாழக்கிழமைதான் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட்டன. ஜெனீவாவில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு கிடைக்கவில்லை. இருப்பினும் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இரு நாடுகளும் கூறின. 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை அடுத்த வாரம் வியன்னாவில் நடத்துவோம் என்று இரு நாடுகளும் பேசியிருந்தன. ஆனால் எதிர்பாராத விதமாக 2வது நாளிலேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கிவிட்டன. இந்த போரை ஈரான் எதிர்பார்க்கவில்லை. இந்நிலையில்தான் பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அமெரிக்கா தாக்கியது ஏன் என்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சர்வதேச நாடுகள் இடையே அணுசக்தியை வரைமுறைப்படுத்த IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி முகமை என்னும் அமைப்பு இருக்கிறது. இதில் இருக்கும் நிபுணர்கள் அனைத்து நாடுகளையும் கண்காணித்து வருகிறார்கள். அப்படி ஈரானில் நிபுணர்கள் நடத்திய ரகசிய ஆய்வில்தான் அதிர்ச்சி தகவல் கிடைத்தது. அதாவது, அந்த நாடு அணு ஆயுதங்கள் தயாரிக்க ஏதுவான அளவு செறிவூட்டிய யுரேனியத்தை பெரிய அளவில் வைத்திருக்கிறதாம். செறிவூட்டிய யுரேனியம் அனைத்தும் பூமிக்கடியில் உள்ள பதுங்கு குழியில் இப்போது பத்திரமாக ஈரான் வைத்திருக்கிறதா. இந்த தகவலை மோப்பம் பிடித்த IAEA நிபுணர்கள் பரபரப்பு ரிப்போர்ட்டை தயார் செய்தனர். இது அமெரிக்க உளவுத்துறை கையில் கிடைத்துவிட்டது. ஈரான் பேசுவது போல் நடித்துவிட்டு ரகசியமாக காய் நகர்த்தியது அமெரிக்க அதிபர் ட்ரம்பை கொந்தளிக்க வைத்தது. இனியும் தாமதிக்க கூடாது, இதுதான் தாக்க சரியான தருணம் என்று அவர் கருதினார். ஏற்கனவே இஸ்ரேலுடன் போட்டு வைத்திருந்த திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தினார். அதன் விளைவுதான் இன்று வெடித்த போர். இரு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மேல் குண்டுமழை பொழிந்தன. தலைவர்கள், ஏவுகணை கூடம், அணு உற்பத்தி கூடங்களை மையப்படுத்தி இந்த தாக்குதல் நடந்தது. பதிலுக்கு ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. கத்தார், குவைத், அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் குண்டு போட்டது. இந்த போர் விரைவில் முடிவுக்கு வராது. அடுத்தடுத்த தாக்குதல் நடத்த அமெரிக்கா, இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம் நீடிக்கிறது. மற்ற நாடுகள் இது பற்றி கேள்வி எழுப்பினால் அணுசக்தி நிபுணர்களின் ரிப்போர்ட்டை காட்டி போரை நியாயப்படுத்தலாம் என்று ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் என்கிறது அமெரிக்க ரிப்போர்ட்.